சிந்து என்ன பண்ணுறாங்க, இழுத்து போட்டுன்னு எல்லா வேலையும் வீட்டில் செஞ்சுட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு அவங்க மாமியாருக்கு செம கோவம் வருது. உடனே ஓடி வந்து அந்த பாலெல்லாம் தட்டி விடுறாங்க. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. எதுக்காக இந்த வேலையெல்லாம் நீ பண்ணிகிட்ருக்க? இந்த வீட்டில் இந்த வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு நீ யாருடி? இந்த வீட்டு மருமகன் நினச்சிட்ருக்கியா? உனக்கு இந்த அதிகாரம் சுத்தமாக யார் கொடுத்தது? இந்த அதிகாரத்தை நீ எடுக்கவே முடியாது. இந்த வீட்டு மருமகளாக நீ ஆகவே முடியாது. நீ வந்து இந்த வீட்டை விட்டு கொஞ்சம் நாளே போக போகிற. நீ எதுக்கு இந்த வேலைலாம் செய்கிற? உன்னை அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. உடனே வந்து அமைதியாக இருக்காங்க. சிந்து, என்னடி என்ன பார்க்குற? இந்த விஷயத்தெல்லாம் நீ தலையிட்டு அவ்வளோதான், ஒரு மூலையில் போயிட்டு முடங்கி கிடக்கணும். தேவையில்லாமல் வந்து இங்கே வந்து அப்படியே அட்டகாசம் பண்ணுறது, டீ போடுறேன் காஃபி போடுறேன்றது, அதுக்கப்புறம் வீட்டில் நீ தான் பெரிய ஆள் மாதிரி சீனை போடுறது, இதெல்லாம் வச்சுக்கிட்ட உன்னை தொலைச்சி கட்டிடுவேன் அப்படி சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக அவங்க பெரியம்மா வராங்க, நம்ம சிவாவோட பெரியம்மா. இப்போ அவள் என்ன பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அந்த திட்டு நீ அப்படி சொல்லி கேட்டோன்னே உடனே அமைதியாக இருக்காங்க. அக்கா அது வந்துக்கா, இவ யாருக்கா இதெல்லாம் பண்ணுறதுக்கு? இவ இந்த வீட்டு மருமக. நான் தான் வந்து சிவாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நீ எது கேட்குறதாலும் ஏன் கிட்டே கேளு, அவகிட்ட கேட்காது அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. அக்கா அவள் இதெல்லாம் பண்ணுறது கொஞ்சம் கூட பிடிக்கல. உனக்கு பிடிக்கலன்னா அமைதியாரு. உனக்கா இவ பண்ணி கொடுக்குறா, உனக்கா காஃபி போட்டு கொடுக்குறா, நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு தானே பண்ணி கொடுக்குறா. இந்த மாதிரி ஒவ்வொரு மருமகளும் செய்ய மாட்டாளா? வீட்டில் உள்ள வேலையில் இழுத்து போட்டு பண்ண மாட்டாளா? ஒவ்வொரு மாமியாரும் தவம் கிடக்குறாங்க. ஆனால் நீ அதை கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்படி வந்து வீட்டில் அநியாயம் பண்ணுற. இங்கே பாரு, உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன், தேவையில்லாத பண்ணிகிட்டு இருக்காது, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. அக்கா 1000 தான் இருந்தாலும் இப்படிலாம் பண்ணுற தப்புக்கா அப்படின்னு. நீ பண்ணுறது தான் தப்பு. இன்னமும் மருமக இல்லைன்னு சொல்லிட்டு மாமியார் மாதிரி வந்து அதிகாரம் பண்ணுற. அவன் மேலே எந்த உரிமை இருக்குன்னு நீ அதிகாரம் பண்ணுற? அப்போது உனக்கு மருமகன் ஏற்றுக்கணுன்ற உரிமைன்றதை அதிகாரம் பண்ணுற அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்படியே பார்த்துட்டு டென்ஷனாக வராங்க. முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு அப்படியே பார்த்து முறைச்சிட்டு கிளம்புறாங்க. சிந்து, நீ கவலைப்படாதம்மா, உன் மாமியார் கூடி சீக்கிரம் மாறிடுவாங்கம்மா, கவலைப்படாத அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. கூட இருக்க பொண்ணு, அக்கா அவங்க ரொம்ப மோசமானவங்கக்கா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குக்கா, என் விஷயம் கண்டி தெரிஞ்சது அவ்வளோதான்க்கா, நீ அமைதியார், இதை கேட்க போகுது அப்படின்றாங்க சிந்து. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, சிந்து வந்து கோயிலுக்கு போகிறாங்க. அப்போ கரெக்டாக ஸ்னேகா வந்து வழி மறைக்கிறாங்க. ஸ்னேகா பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன நீ செஞ்ச பாவத்தெல்லாம் தொலைக்கிறதுக்கு கோயிலுக்கு போயிருக்கு வந்திருக்கியா அப்படின்னு அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. வழியை விடுங்க, நான் போகணும் அப்படின்றாங்க. வழியை விடணுமா? உனக்கு எப்படி வழியை விட முடியும்? நீ தான் எல்லாரோட வாழ்க்கையை பாழாக்கிறியே. என் வாழ்க்கையை, அது இல்லாமல் உன் கூட பிறந்த தங்கச்சி வாழ்க்கையை கூட பாழாக்கியிருக்க. உனக்கு அசிங்கமாக இல்லை இந்த மாதிரி பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்றாங்க. நான் எந்த பொய்யும் சொல்லலை, நான் உண்மையிலேயே டாக்டரை விரும்பினேன், டாக்டரும் என்னை விரும்பினார், அது உண்மைதான் அப்படின்றாங்க. யாரை விரும்பினது? சிவா விரும்பினது என்ன? இப்போவும் சிவா நான் சொல்கிறத மட்டும்தான் கேட்பான், புரியுதா? நீ தேவையில்லாமல் பிரச்சனை பண்ண, அவ்வளோதான், மரியாதையே அந்த வீட்டை விட்டு போயிடு. உன்னை நான் என்ன செய்வேனே தெரியாது அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து அமைதியாக இருக்காங்க. இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் என்கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க, முதல்ல வழியை விடுங்க, நான் போகணும் அப்படின்றாங்க. அதெல்லாம் விட முடியாதுடி. உனக்கு எவ்வளோ தைரியமாக இருந்தால் இந்த மாதிரி ஏமாற்றி கல்யாணம் பண்ணுவேன். சிவா கண்டிப்பாக சீக்கிரமாகவே நிரூபிப்பாண்டி. நீ யாருன்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கு நிரூபித்து என் கையை பிடிப்பான். நானும் சிவாவும் சந்தோஷமாக வாழ்கிறத நீ பார்க்க தான் போகிற. உனக்கு வேணா சிவா தாலி கட்டியிருக்கலாம், ஆனால் அவனோட பொண்டாட்டி நான் தாண்டி அப்படின்னு செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. வந்து சித்து, இங்கே பார், நான் போனால் போதுன்னு பொறுத்து போயிட்டுருக்கேன். சிவாவை இங்கிட்டது பிரிக்கிறதோ இல்லை பிரிக்கணும்னு நினைக்கிறதோ வச்சுக்கிட்டு அவ்வளோதான் சொல்கிறேன். சிவாவோட பொண்டாட்டி நான் தான். தேவையில்லாமல் வந்து நீ உனக்கு அசிங்கமாக இல்லை பொண்டாட்டின்னு சொல்கிறதுக்கு. நான் இருக்க போது ஏன் முன்னாடியே சொல்கிறியா? ஓ அப்படிலாம் வேறு நீ பேசுவியா? உனக்கு மனசாட்சி உறுத்தாதா? நானும் சிவாவும் தான் லவ் பண்ணுறோம், நாங்கள் 2 பேரும் தான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், நான் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? பாரு, என் அப்பா பற்றி உனக்கு தெரியாது, உன்னெல்லாம் நிம்மதியாக வாழவே விடமாட்டார். மரியாதையாக கூடிய சீக்கிரம் நீ செஞ்சு தப்பெல்லாம் உண்மையை ஒத்துக்கிட்டு மரியாதை இங்கேருந்து போயிடு. அதுக்கப்புறம் நானும் சிவாவும் நல்லபடி வாழணும். நீ தேவையில்லாத ஏதாவது நடுவில் புது பிரச்சனை பண்ணிட்டு தான் உன்னை சும்மாவே விடமாட்டேன் அப்படின்றாங்க. இங்கே பார், உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் சிவாவை விரும்பினேன், அதனால தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நாங்கள் சந்தோஷமாக புருஷன் பொண்டாட்டியே வாழ்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் நீ முதல்ல தலையிடாத. தேவையில்லாதெல்லாம் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்த. நான் வந்து சிவாவோட பெரியம்மா கிட்ட பேச வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்கணும் உனக்கே தெரியும்ல அப்படி சொல்கிறாங்க. பெரியம்மா உன் கையில் இருக்கிறதால் நீ என்ன வேணாலும் பேசுவியா? ஆனால் சிவாவோட அப்பா ஏன் பக்கம் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க, என்ன தான் மருமகளாக நினைக்கிறாங்க. அதனால உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. தேவையில்லாமல் அங்கே இருந்துங்கன்னு தொல்லை கொடுத்துட்ருக்காத. மரியாதை அங்கேருந்து கிளம்பிட்டு, உனக்கு அவ்வளோதான் மரியாதை. அப்படி நீ கிளம்புற, உனக்கு கிளம்ப வைப்பேன் அப்படின்றாங்க. அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க சிந்து.